ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்ருக்கிற காமெடி ப்ளஸ் ஃபேண்டசி ட்ராமாவோட 6வது எபிசோடு தாங்க. போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள அந்த அந்த ரெட் கலர் பேய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி காட்டினாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம அரக்கராஜாவோட தூதன் இருக்கான் இல்லையா, கெட்டவன், நம்ம வில்லன் இன்னொரு அடியாளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தர்ற தாயத்தை தர்றேன், அதை வச்சு நீ எனக்கு ஒரு சில வேலைகளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனும் என்ன சொல்றான்னு பார்த்தா, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாதுங்க, நான் சீட்டு விளையாட போனா கூட தொடர்ந்து நான் தான் தோத்துக்கிட்டு இருப்பேன், அதனால இதெல்லாம் நம்புறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சொல்றான், ஏன் நம்புறதுக்கு வழி இல்லை, ஒரு டைம் யூஸ் பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை காட்டுறான். இவனும் அந்த தாயத்தை பார்த்த உடனேயே சரின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறான். அந்த தாயத்தை இவன் எதுக்காக கொடுத்தான் அப்படிங்கிறது தெரில. அந்த தாயத்தை எதுக்கு கொடுத்துருப்பான்னா, அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருந்துச்சு இல்லையா, அதை ஹீரோ எடுத்துகிட்டு போயிட்டான்ல, அதை எடுக்கிறதுக்காக தான் அவன் கொடுத்துருக்கான். சரி, இப்போ நம்ம ஹீரோவுமே இப்போதான் அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி அசால்ட்டாக ஓப்பனாக மேலேயே வச்சுட்டு போகிறான். ஆனால் டப்பாக்குள்ளே போட்டிருக்கான், பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் மூடி மேலேயே வச்சுட்டு போகிறான். இந்த சைடு பார்த்தா சரின்னு வெளியில் கிளம்பலான்னு வெளியில் வர்றவன் போட்டுறான், சாவி அதுலேயே இருக்குது. அந்த சமயம் பார்த்து அந்த 2 பேய் இருக்குல்ல, கண்ணாடி பேயும் அந்த ஒயிட் கலர் குட்டி பேயும் 2 பேரும் விளாண்டுக்கிட்டே வர்றாங்களா. விளாண்டுக்கிட்டு இவன் மேலே அடித்தோன்னா அவன் டைவெர்ட் ஆயிடுறான். அப்படியே அந்த சாவி அது மேலேயே வச்சிடறான். என்னமோ ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டு அவன் இந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் பார்த்தா அந்த டாலரை போட்டுட்டு ஒருத்தன் வர்றான். அவன் வர்றதை யாருமே பார்க்கல. அவன் வர்றான், எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. ஆனால் அந்த சமயம் பார்த்து யாரும் அவங்கவுங்க வேற வேற வேலையில் இருக்கிறாங்க, யாருமே பார்க்கல. பார்க்குறான், சாவி அதில் இருக்குது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவனாக திறக்கிறான். திறந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இதில் இடித்து அதுவாகவே அந்த டப்பாவே கையில் விழுந்துருது. திறந்து பார்த்தா உள்ளக்க அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு இருக்குது. அப்பா, எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம்டா அப்படின்னு அவனும் நினச்சிக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு அவன் பேசாமல் வந்துடுறான். அவன் திரும்பி போகும்போது அதே மாதிரிதான், யாருமே அவனை பார்க்கல. அந்த தாத்தாவும் அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஏதோ தடுக்கி விட்டு கீழே குனிஞ்சிடுறாரு. கரெக்டாக இவனுமே எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறான். இங்கே அந்த ரவுடிகிட்ட கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், இது மாதிரி நான் ஒரு திருட்டு பண்ணினதே இல்லை தலைவா, எவ்வளோ ஈஸியாக போச்சு தெரியுமா, என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் இருக்காங்க, ஆனால் என்னை யாருமே பார்க்கல, ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இந்த தாயத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்துட்டு போகிறான். எல்லாமே இந்த தாயத்தினால தான், வச்சுக்கோ, இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, ச்சே, என்ன நடந்துச்சுன்னே தெரியலடா, இதனால தான் இப்படி சாவியை வச்சுட்டு போனேன்னு தெரிலன்னு அந்த போலீஸ் ஃப்ரெண்ட்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனும் சொல்கிறான், சரி விடு, இது எல்லாமே அந்த உட்டன்ஷியோட வேலையாக தான் இருக்கும், அவன் தான் ஏதாச்சும் மந்திரம் போட்டு அனுப்பிச்சிருப்பான், அதனால தான் நீயுமே மறந்து விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி யார் எடுத்தான்னு கண்டுபிடிச்சான்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோவை காட்டுறான். இந்த சைடு அந்த திருடன் என்னடானா ஒரு கேமிங் சென்டரில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். அடுத்தடுத்து அவனுக்கு ஜாக்பாட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே அந்த டாலர்னால தான் ஜெயிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கான். அந்த சமயம் பார்த்து தான் இவனுங்களுமே பிடிக்கிறதுக்கு வர்றானுங்களா. அங்கே பிடிக்க வர்ற இடத்துல இவனுங்க போய் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறானுங்க. எல்லாமே அவனுக்கு சாதகமாக தான் நடக்குது. எங்கே போய் பிடிச்சாலும் இவனுங்களுக்கு தான் தொடர்ந்து அடி விழுகுது. என்னடா இவன் இப்படி தப்பிச்சு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா இன்னும் பொண்ணு வரல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து நம்ம வில்லன் இவனுக்கு ஃபோன் பண்ணுறான். நீ எதுக்காக அந்த பையனை விட்டீங்க, அந்த பையனை விட்டது தான் நீங்கள் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை, போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, போலீஸ்க்கு தெரியாமல் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வச்சிட்றான். எதுக்கு அப்படின்னு பார்த்தா அவன் சொல்கிறான், உங்கள் பொண்ணு இந்த மாதிரி 7வது கேட்டுக்கு பக்கத்தில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்ச உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா ஒரு பொண்ணோட பொண்ணும் அந்த இடத்துல கிடக்குது. இந்த போலீஸ் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது அந்த ஸ்கூல் பொண்ணோட பொண்ணு மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவங்களா என்னன்னு தெரியல, மூஞ்சி சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பங்காரன் வந்துட்டான். என் பொண்ணு தான்,
நீங்க தான் அவன விட்டுட்டீங்க. நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க. உங்களால தான் என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்தி, நான் அவன சும்மாவே விடமாட்டேன். அவன நான் கொல்லாம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு போறான். இந்த சைடு நம்ம வெளில இருக்க இடத்துல ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு எரியுது. அப்படின்னா இது அவன் கொலை பண்ண பொண்ணு தான். ஆனா ஸ்கூல் பொண்ணா அப்படிங்கிறது தெரியல. இந்த சைடு அந்த வில்லன் ஃபோன் பண்ணி இந்த மாரி மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றான். இவனுமே சரி பாதுகாப்பா வச்சுக்கோ, யாருக்கும் தெரியாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ கொஞ்சம் பேர கூட்டிட்டு போயி ஹீரோ இருக்கிற இடத்துல கொஞ்சம் சண்டை போடு. அவன கொஞ்சம் பிஸியா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் கூட அந்த பொண்ணு இருக்கா இல்லையா? அதான் அந்த பொண்ணு பேரு மினி. அவ வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்ன நம்ம 2 பேரும் கடைசியா திரும்ப மீட் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா என்ன உன் ஹேர் ஸ்டைல்லாம் புதுசா இருக்குன்னு சொன்னோனே, இவளுமே சொல்றா. இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இருக்கு. முடியெல்லாம் ஹீமோ குடுக்கும்போது கொட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த உடனே, ஆமா நீங்க ஏன் ஹீரோ கூட ஒண்ணா இல்ல அப்படின்னு கேட்ட உடனே, நாங்க ஒண்ணா இருக்கிறதுக்கு அவன் என்ன லவ் பண்ணணுமே. அவன் என்ன லவ் பண்ணல. அவனும் ஒரு பொண்ண லவ் பண்ணுனான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் அவளுமே. அவளுக்கும் உன்ன மாதிரி தான் ஒரு நோய் இருந்துச்சு. ஆனா இவனால அந்த பொண்ண காப்பாத்த முடியல. ரொம்பவே வருத்தப்பட்டான். இருந்தாலும் அவனால வேற வழி அவனுக்கு கிடையாது. அவன் எவ்ளோ முயற்சி பண்ணியுமே அ அந்த பொண்ண காப்பாத்த முடியாம போயிடுச்சு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ மேல நின்னுட்டு நம்ம கடவுள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கடவுள் என்னடான்னா, அவங்க அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போய் காட்டிக்கிட்டு இருக்காரு. "நல்லா பாரு. நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்காக, உங்க அப்பா, அம்மாவ நான் கொடுமைப்படுத்தல. நல்லா அவங்களுக்கு டிவி எல்லாம் போட்டு குடுத்து, உள்ளேயே சேர்லாம் போட்டு, பாரு அவங்களுக்காக தென்னை மரத்த வேற நட்டு வச்சிருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. "இதே மாரி அவங்க இருக்கணும்னா, நீ உன் வேலைய ஒழுங்கா பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ம். சரிதான். ஆனா, இந்த சமயம் அந்த அரக்கராஜா செலக்ட் பண்ணியிருக்கவன் ரொம்பவே கெட்டவனா பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காரு. நானே இறந்து போனாலும் கடைசி இங்க தான் வர வேண்டியிருக்கும் போல அப்படின்னு சொன்னோனே, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லாத. உன்னால அதெல்லாம் முடியும். உன்னால முடியும்னு சொல்லி தானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி என்னை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் மேல வர்றா. நான் நானும் மினியும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப தாத்தா கூட கேம் விளையாட போறேன் அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இப்பல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் மினி ஓடி வந்து, கீழ கொஞ்சம் பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கத்துன உடனே ஹீரோவும் கீழ வந்து பார்த்துட்டு எல்லாரோடையும் சண்டைக்கு வர்றான். என்னடா இது? அப்படி யார் நீங்க? எதுக்காக வந்தீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அந்த வில்லன் வந்து சொல்றான். நீ என் பாஸ் கூட தேவையில்லாம சண்டைக்கு போற. ஒழுங்கு மரியாதையா அவர்கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்றான். யார்ரா உன் பாஸ்? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாத அடிங்கடா அவன அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. திடீர்னு பார்த்தா அவனுங்க ஆளையே அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம கண்ணாடி பேய் தான். அதுல நம்ம ஹீரோ, டேய் வெளியில வாடா அப்படின்னு கூப்பிட்டு எதுக்குடா போய் அடிக்கிற அப்படின்னு கேட்டோன்னா, ஆ பாட்டி தான் சொன்னாங்க. நம்ம இடத்துல வந்து சண்டை போட்டா நம்ம தான் பார்த்துக்கணுமா. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க என்னடா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேத்த பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு பேயும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள போயி, ஒரு வழியா அடிச்சு மொத்த பேத்தையுமே வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. எதுக்காக இவனுங்கெல்லாம் வந்து சண்டை போட்டானுங்கன்னு தெரியலையே! அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம இது போலீஸ் ஃப்ரெண்டு வந்து இந்த மாரி சொல்றான். இந்த மாரி ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. அவளுக்குமே அந்த ஸ்கூல் பொண்ணோட ஏஜ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, "நீ என்ன சொல்ற?" ஆமா. அவ சீக்கிரமாவே இன்னொருத்தவங்கள பலி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். இன்னும் 3 நாள்ல பௌர்ணமி. கண்டிப்பா அரக்கராஜா வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகமே வருது. எ எல்லாரும் இங்க ஒண்ணா இருக்கோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது. அரக்கராஜா வந்தா இங்க தான் சண்டை போடுறதுக்காக வருவான். ஸோ அதனால இவங்க எல்லாரையுமே நம்ம கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். சரின்னு வந்து மேப்ப பார்க்கும்போது, ஆமா கண்டிப்பா இந்த இடத்துல தான் கொலை நடக்கும். சீக்கிரமா அங்க யார அவன் பலி கொடுக்க போறாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து எல்லார்ட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். "இங்க பாருங்க, பௌர்ணமிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா அரக்கராஜா இங்க தான் வருவான். அதனால நீங்க எல்லாருமே கிளம்பி கொஞ்ச நாள் வெளியூர்ல போய் இருங்க. இங்க இருக்க பேய்ங்களையும், போக முடியாதவங்களையும் என்னால பார்த்துக்க முடியும். மத்தவங்க எல்லாரும் கிளம்புங்க." அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க எல்லாரும் "நான் உங்கள தனியா விட்டுட்டு போமாட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது,
நீங்க எனக்கு பாரமா தான் இருப்பீங்க. நான் அவன் கூட சண்டை போடுவேனா, இல்ல உங்கள பார்த்துக்குவேனா அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுர்றான். சரி அவங்களும் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்ட மாதிரி இதாயிடுறாங்க. ஹன் சரின்னு சொல்லி இவனுமே மேல வந்து உட்காந்து சிகரெட் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பிடிக்க முடியல. அப்ப நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து எதுக்காக இப்படி அவங்கள பேசுன? ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, வேற வழி இல்ல. அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி பார்க்கலாம். எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது தானே அந்த அரக்கராஜாவோட வேலை. அந்த உட்டன்ஷிக்கு தண்டனை கொடுக்கும்போது எங்க அப்பாவுமே ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அவரோட கஷ்டம் கடைசியில தான் எனக்கே தெரிய வந்துச்சு. நம்ம மத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வழியா சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். இந்த சைடு பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பாவ நம்ம வில்லன் வந்து வர சொல்லியிருக்கான். அவன் வந்து, "நீங்க எதுக்காக அவன விட்டீங்க? நீங்க விட்டதுனால தான் இப்போ உங்க பொண்ணு செத்து போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏதோ ஒரு மந்திரத்த போட்டு, "நீங்க தான் அவன கொல்லணும். இதனால ஒரு உயிர் போக போகுது." அப்படின்ற மாதிரி அவன் மேல மந்திரத்த போட்டு அவனையும் மயக்கி என்னமோ பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவ கழுத்துலயுமே அந்த டாலர் இருக்குல்ல, அது கிடக்கு. அந்த டாலர நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு இந்த மாதிரி அதாவது அவங்க அவங்களோட தொழிற்சாலையில வந்து ஏதோ நெருப்பு பிடிச்சிருச்சு போல. அதனால 2 பேரும் இறந்து போயிட்டாங்களாம். அந்த இறந்து போனவங்க வந்து, "அந்த நெருப்பு பிடிச்சதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் எல்லாமே சரியா வச்சுக்கல." அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளையும் அந்த டாலர தொட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கு. தொட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோனே நம்ம போலீஸ் ஃப்ரெண்டுக்கு செமையா டென்ஷன் ஆயிருது. "இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன டாலர தொட்டு தொட்டு என்னமோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி கத்துனோனே, "ஏங்க இது ஒண்ணும் தப்பான டாலர் இல்லைங்க. இது அதிர்ஷ்டத்த குடுக்குற டாலர்." அப்படின்னு சொல்லிட்டு, "இது நான் ஒரு கோவில்ல இருந்து வாங்குனேன்." அப்படின்னு சொல்றான். சொன்னோனே அந்த பொம்பள சொன்னோனே அந்த டாலர வாங்கிட்டு வந்துடுறான். அந்த டாலர வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல, ஒரு கோவில்ல வேலை செய்வானே, அவன்ட்ட குடுத்து கேட்ட உடனே, "ஏங்க இது அதிர்ஷ்டத்த குடுக்குற டாலர் இல்லங்க. இது அதிர்ஷ்டத்த மொத்தமா குடுத்துரும். இது ஒரு சாபமான டாலர்." அதாவது மொத்தமா எப்படின்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில எவ்ளோ அதிர்ஷ்டம் இருக்கும். ஒவ்வொரு வயசுல நமக்கு திடீர் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லையா? அதாவது கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் வருத்தம் அப்படிதானே நம்ம இருப்போம். ஆனா இந்த டாலர நம்ம போடும்போது, நமக்கு இருக்க மொத்த அதிர்ஷ்டமும் கொஞ்ச நாளுக்குள்ள கிடைச்சிரும். அடுத்தடுத்து நமக்கு நெறைய பணம் கிடைக்கிறது, அது இதுன்னு நெறைய காசு கிடைக்கும். அப்படி அந்த அதிர்ஷ்டம் மொத்தமா கிடைச்ச உடனே, பின்னாடி அதிர்ஷ்டம் எல்லாம் காலியாயிருமா? கடைசியா நடு தெருவுல நிக்க வச்சுரும் அந்த டாலர் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ! அப்படியா? அப்ப அந்த பொம்பளைக்குள்ள எல்லா அதிர்ஷ்டமே காலியாயிடுச்சு போல. அதனால தான் அ நெருப்பு பிடிச்சிருந்திருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு இவனுமே, இப்ப என்ன பண்றது? அப்ப அந்த திருடனுக்குமே அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு, அவன எப்படி நம்ம பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அவனுக்குமே ஒரு வழியா அந்த அதிர்ஷ்டம்லாம் காலி ஆகும் தானே! அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நம்ம ஹீரோவுக்கே அந்த யோசனை வருது. அன்னைக்கு அங்க வந்து சண்டை போட்டவனுங்க, இந்த டாலர வித்த கோவில்ல இருந்து தான் வந்திருப்பானுங்க. அப்ப இந்த கோவிலுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. நம்ம சீக்கிரமா அந்த திருடன புடிச்சே ஆகணும். அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறானுங்க. இந்த சைடு நம்ம அந்த திருடனுக்கு என்னடான்னா, அதிர்ஷ்டம் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. வெளியில வர்றான், அவனாவே சாணியில மிதிக்கிறான். முன்னாடி போற இது டாக்ஸி வந்து அவன் மேல தண்ணிய வாரி கொட்டிட்டு போகுது. ஏற போகும்போது அவனே இடிச்சுக்கிறான். கடைசி டாக்ஸில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பர்ஸ தேடுனா பர்ஸ காணோம். என்னடா இது! இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் வேலையே செய்யலையே! அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பர்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோனே, டாக்ஸிக்காரன் நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறான். கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா ஏடிஎம்ல எடுத்து குடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இவனும் சரின்னு கூட்டிட்டு வந்துட்டு யார்ட்டன்னா, நம்ம ஹீரோட்டயும் போலீஸ் ஃப்ரெண்ட்டையும் விட்டுர்றாங்க. இங்க அவனுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து அவன புடிச்சு உரி உரின்னு உரிச்சா எல்லா உண்மையும் சொல்லிர்றான். இந்த மாரி இந்த கோயில்ல இருக்கவங்க தான் அ திருட சொன்னாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் அங்க கிளம்பி போயி, மொத்தமா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு, அங்க இருக்க கடவுள் சிலைய எடுத்து பார்த்தா, அந்த சிலை வந்து டூப்ளிகேட். அதாவது அங்கங்க இந்த மாரி ஒரு சாமின்னு புதுசா முளைக்கும் இல்லையா? அது மாரி இவனுங்களா ஒரு சாமிய வச்சு, சாமிங்கிற பேர்ல ஒரு சிலைய வச்சு, காசு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அந்த சிலையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சுட்டு எல்லாரையும் அ அடி பின்னி எடுத்துட்டு, அ அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டையுமே எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துடுறான்.
இந்த சைடு அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பங்காரன் என்னடான்னா ஏதோ யாரோ அவனை கட்டுப்படுத்துற மாதிரி போய் ஒரு வழியா அந்த பையனை குத்தி கொலையே பண்ணிடுறான். அவனுக்கு கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியே. அதோட என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிடுறான். இந்த சைடு அப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விஷயம் வருது. இந்த மாதிரி அவர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நம்ம ஹீரோக்கே யோசனை வருது. போச்சு, அவன் கொலை பண்ணிட்டான்னா அப்போ அவர் கொலையும் பண்ணிட்டாரு, அவங்க பொண்ணையும் இறந்துட்டாருன்னா இந்த சமயம் கண்டிப்பா அவருக்கு சாகிறதுக்கு வழி இருக்கு. இதுதான் அவனோட பிளான். இப்போ அவன் பலி கொடுக்க போறது இவரைத்தான். எப்படியோ அவனை வசியம் பண்ணி கண்டிப்பா அவரை பலி கொடுக்கறதுக்கு ட்ரெயின் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடுமா அதே மாதிரிதான் நடக்குது. அவன் என்னடானா போய் ஏதோ ஒரு பில்டிங்கோட உச்சியில நின்றுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் போலீஸ் ஃப்ரெண்டும் வேகமா வர்றாங்க அவனை காப்பாத்துறதுக்காக. இந்த சைடு அந்த அரக்கரோட தூதன் என்னடானா இது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமராவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் சீக்கிரமா சாகணும். அவன் செத்தாதான் அந்த வட்டம் முழுமையா முழுமை பெறும். இன்னும் 2 நாள்ல நடக்க போற பௌர்ணமி அன்னைக்கு அரக்கராஜா வெளியில வர முடியும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சாவானா, அரக்கராஜா வெளியில வருவாரா அப்படிங்கிறத நாம அடுத்து வர்ற எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.